ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா. கோவில்பட்டி அருகே வில்லிச்சேரி கிராமத்தில் வீட்டின் கதவை உடைத்து 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.50 லட்சம் ரொக்க பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் கைவரிசை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வில்லிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் பெருமாள் சாமி. இவர் அபுதாபியில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி சுந்தரி 40 வயது தனது 2 குழந்தைகளுடன் வில்லிச்சேரி கிராமத்தில் வசித்து வருகிறார். நேற்று இரவு சுந்தரி வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டின் ஒரு ரூமில் தூங்கியுள்ளார். காலையில் எழுந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க மரக்கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் மற்றொரு உள்ளறையில் சுவற்றில் பொருத்தப்பட்டிருந்த லாக்கரில் இருந்த 65 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.50 லட்சம் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. இதில் அதிர்ச்சி அடைந்த சுந்தரி இது குறித்து கயத்தாறு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் மற்றும் கைரேகை நிபுணர்கள் விரைந்து வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு தடயங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லிச்சேரி கிராமத்தில் குடியிருப்புகள் நெருக்கமாக அமைந்துள்ள பகுதியில் 65 சவரன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம். எதுவுமே டச் பண்ணாதீங்க. என்ன சொல்லிட்டு போனாங்களா? நான் அந்த சைடு கவனிக்கவே இல்லை, இந்த சைடு அதான் நீங்க எந்த மணி இவங்க இப்படி இந்த கதவை அப்புறம் இந்த 4 ஜோடி 2 ஜோடி நீங்க அதை பீரோட தான் வச்சுருப்பீங்க. உள்ள அந்த கபோர்ட்ல தான் அந்த வாலியை தூக்கி மண்ணில் கிடந்தது. நான் அப்பவே ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் பார்த்தேன், என்னடா இந்த பக்கெட் வந்து மண்ணில் கிடக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் போயிட்டேன். நான் உள்ள போனேன், இங்க சவுண்ட் வருது.